இந்த ரூட்ல என்ன இஷ்யூ மேடம்? டெய்லி காலையில நாங்க வந்து ஆபீஸ்க்கு வருவோம் சார். காலையில வரும்போது பாத்தீங்கன்னா வண்டி இருந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டே இருக்கோம்னா பாதிலே வந்து சிக்னல்ல நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட நாங்க லேட்டா போறோம் ஆபீஸ்க்கு டெய்லியுமே. இதனால எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் என்னன்னா அட்டெண்டன்ஸ் இஷ்யூஸ், சேலரி இஷ்யூஸ் எல்லாமே டெய்லி நாங்க மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வண்டி வந்து ரெகுலர் டைம் போடுறாங்கன்னா அந்த டைமுக்கு வண்டி வரதே கிடையாது. அந்த டைமுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெய்லியும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியா தான் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அந்த டைமுக்கு அறிவிக்கிற ட்ரெயின் வேறையா இருக்கும், ஆனா வர ட்ரெயின் வேறையா இருக்கும். இதனால எங்களுக்கு ரொம்ப மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஆகட்டும், ஆபீஸ் போறவங்களுக்கு ஆகட்டும் எல்லாருக்குமே பயங்கர இடைஞ்சலா தான் இருக்கு. எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன். கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ட்ரெயினே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க பஸ்ல போயிட்டு வந்திருக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பவே அவங்க சரியா பண்ணிருக்கணும்ல, ஏன் அதை பண்ணல? அப்ப பொதுமக்களுடைய இதை வந்து ஏன் இவ்வளவு அலட்சியமா எடுத்துக்கிறாங்க? சோ இதுக்கு வந்து எப்பதான் முடிவு வரும்? நாங்க இதே மாதிரி டெய்லியுமே நாங்க படுற கஷ்டம் வந்து எங்களுக்கு இது மாதிரி எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்டாஃபுங்க இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இதனால. சோ அதுக்கான துரிந்த நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன இஷ்யூ மேடம்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப லேட்டு, வரதே லேட்டு. அவங்க அனௌன்ஸ் பண்ற டேட்ல வரதே கிடையாது. பீச்ல இருந்து எந்த ட்ரெயினுமே புறப்படலன்னு சொல்றாங்க. பீச்ல இருந்து வர ட்ரெயின் வந்து லேட்டா தான் சார் வருது. அதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு நாங்க திருப்பி வந்து பஸ்ஸுக்கு போற மாதிரியான சூழ்நிலை ஆகுது. இல்லைன்னா நாங்க வந்து நாங்க வாங்குற சம்பளத்துக்குலாம் மெட்ரோல போக முடியாது. எங்களுக்கு இதுதான் கன்வீனியன்டா இருக்கும். இந்த சம்பளத்துக்கு எங்களுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது எங்களுக்கு வந்து சரியில்லை. எவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுத்தாலும் இப்ப நான் வந்து மீனம்பாக்கம் போகணும். அதை தாண்டி என்ன தாண்டி போறவங்க செங்கல்பட்டு போறவங்களா இருக்காங்க ஸ்டாஃபுங்க. மீனம்பாக்கத்துல இருந்து நான் இப்போ நான் ஆபீஸ் ஜிசிசில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஜிசிசில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெம்பரரி தான். 7 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்படிதான் இவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கோம். இப்ப கடந்த 2 ஆண்டுகளா ரொம்ப மோசமா இருக்கு.